உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பிரைம் பேட்ரோல் அலர்ட் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்பது நான் உங்க அனுப் சோனி. மக்கள் தங்களோட தோல்வியை நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு மத்தவங்க வெற்றியை நினைச்சு பொறாமப்படுறாங்க. நாம வெளியில பாக்குற எல்லாமே உண்மை இல்ல. நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களுக்குள்ளயும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். வெளியில நம்ம கிட்ட காட்டிக்காம சிரிப்பாங்களே தவிர உள்ள கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அவங்களோட வலிகளை வெளியே காட்டாம தனக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த மாதிரியான வலிகள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் உண்மையிலே ஆபத்தானது. தவறான முடிவு எடுத்துருவோமோன்னு பயமும் இருக்கு. வாழ்க்கையில் அதை சரி பண்ணிடுவோன்னு ஆசையும் இருக்கு. எனக்கு தெரியல, ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கால பர்சனல் லைஃப் மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால என் குடும்பத்துக்காக ஒரு முகமுடியை நான் போட்டுக்க போறேன். காவியா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த யூனிஃபார்ம்ல உன்னை பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. இங்க பாரு, உனக்காக சிப்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா, இதெல்லாம் சாப்பிட்டா? இதெல்லாம் பேக் பண்ணி தான் வச்சிருக்கேன். வெயிட் எல்லாம் போட்டுற மாட்டேன். ஆனா எதுக்குமா இதெல்லாம் செய்றீங்க? நான் தான் கொஞ்சம் நல்லா திரும்ப வீட்டுக்கு வந்துருவேனே. நீ கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போன பிறகு என் செல்லத்தை யாரு பாத்துப்பாங்க சொல்லு. இந்தா கேப் புக் பண்ணுவாமா? இல்லப்பா, மனோஜ் என்ன டிராப் பண்றதா சொல்லியிருக்கான். சொல்லு சாமி, நீயும் கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கி போடு. நான் கூட 10,000 ஷேர் வாங்கியிருக்கேன். ஓகே, அப்புறம் கால் பண்ணுறேன். காவியா, அவர் வந்துட்டாரு. இதோ வரேன். அம்மா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரி. பாய் பாய்மா, போயிட்டு வரேன்ப்பா. ஆனா இது எல்லாத்தையுமே நான் ஆரம்பிக்கல. இந்த விளையாட்டு ஆரம்பிச்சது யாரோ. ஆனா இப்ப இதை நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இதுல நிறைய சவால்கள் இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட். ஹாய் கவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. வேற ஏதாவது? சார், எங்களோட ரெக்கார்ட்ஸ் படி காவியா 1 மாசத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்னுட்டாங்க. இப்போ அவங்க இங்க வேலை செய்யல சார். உங்ககிட்ட காவியாவுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா? சார், அவங்களோட சொந்த ஊர் சூரத். நான் டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அவ வேலையை விட்டு நின்னுட்டாளா? ஆனா அவ 3 நாளைக்கு முன்னாடியே மும்பை கிளம்பி போயிட்டாளே. மும்பைல இருந்து சிங்கப்பூருக்கு டியூட்டி போட்டுருக்காங்கன்னு சொன்னா. லீவ் முடிஞ்சு நான் இப்பதான் வரேன். நான் அவளை அங்க பாக்கலையே. நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். காவியாவை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண மனோஜ் இங்கே வந்திருந்தாரு. நான் அப்புறமா பேசுகிறேன். காவியா, அவர் வந்துட்டாரு. இதோ வரேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை சார், ஆனா நிச்சயம் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. காவியா கூட கடைசியா எப்ப பேசுனீங்க? ஃப்ளைட்னு ஏறினப்புறம் அவளோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா. அதனால மெசேஜஸ் மூலமா தான் பேசணும். இதோ கொஞ்சம் இருங்க. இதை பாருங்க. காவியா வேலையை விட்டு நின்ன விஷயத்த ஏன் உங்ககிட்ட சொல்லல? சார், எங்களுக்கும் இதை பத்தி எதுவும் தெரியல சார். இந்த விஷயத்தையும் நீங்க சொல்லி தான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சார். இங்க பாரு காவியா, மனோஜ் கிட்ட இப்ப சுத்தமா பணம் இல்ல. அவன் ப்ராப்பர்ட்டி கூட அடமானத்துல இருக்கு. அவன் ஒரு உடஞ்சி போன படகு, அதுல ஏறி சவாரி பண்றது உனக்கு நல்லது இல்லம்மா. பிசினஸ்ல அப் அண்ட் டவுன்ல வழக்கமானது தானே. சொன்னா கேளுமா, இது ஒன்றும் வழக்கமானது இல்ல. பணம் இல்லாம வீட்டை எப்படி பார்த்துப்பான்? அப்பா, என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது மனோஜை மட்டும்தான். என்கிட்ட இப்போ ஒரு ஜாப் இருக்குப்பா. அகாடமி இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் வருது. நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம்ப்பா. எந்த அகாடமி என்டோஸ்மெண்ட்டை பத்தி நீங்க பேசுறீங்க? சார், லேண்ட் அண்ட் ஃப்ளை ஏரோஸ்டஸ் ட்ரைனிங் அகாடமி. காவியா ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் அங்கே தான் எடுத்தா. அந்த கம்பெனி காவியாவோட முகத்தை பார்த்து தான் வேலைக்கு எடுத்தாங்க. அவங்க கம்பெனியோட பேனர்ல கூட இவ போட்டோ தான் போட்டாங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க. இதை கொஞ்சம் பாருங்க சார். காவியாவை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்டஸ் ஆகணும்ன்றது தான் சார் அவ விருப்பம். எங்களுக்கு காவியாவோட ஃபோன் கிடைக்கல. உங்ககிட்ட அவங்களுடைய நம்பர் இருக்குமா? காவியாக்கு இந்த வேலை அவ்வளவு முக்கியம்னா அப்புறம் எதுக்கு இந்த வேலையை விட்டு நின்னாங்க? அகாடமிக் என்டோஸ்மெண்ட்ல இருந்து அவங்க நிறைய பணம் கிடைச்சிருக்குமோ, அதனால கூட நின்று இருக்கலாம். இருக்கலாம் குப்தா.
ஜாபை விட்ட பிறகு வீட்டில இருந்து எதுக்கு யூனிஃபார்மோட கிளம்பணும்? மும்பை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பண்ண என்ன காரணம்? காவியாவோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அவன் ஃபியான்சி மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். குட் ஈவினிங் சார். எங்க கம்பெனில ஒரு புது கேஸ் லைட்டர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. டாப் குவாலிட்டி சார். இது கூட நல்ல ஸ்கீம் இருக்கு, பாக்குறீங்களா? என்ன வேலையை விட்டுட்டாளா? சார், என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஜாபை விட போறதா சொன்னா. ஆனா அதுக்கு முன்னாடியே காவியா, நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் இல்லை. வேலைக்கு அனுப்பாம உன்னை வீட்லயே அடைச்சி வைக்க. இங்க பாரு மனோஜ், மேரேஜ்க்கு அப்புறம் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். கமான் காவியா, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரு, எனக்கு செல்ஃபிஷா இருக்கலாம் பிடிக்காது. அதுக்காக நீ எனக்காக வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காரணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீ உயர பறக்கணும்னு தான் எனக்கும் ஆசை, புரியுதா? அப்புறம் அவளும் ஒத்துக்கிட்டா சார். அதுக்கப்புறம் இதை பத்தின பேச்சாவை எடுக்கவே இல்லை. ஏர்போர்ட்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா எப்போ அவங்க கிட்ட பேசுனீங்க? நான் மும்பைக்கு ரீச் ஆயிட்டேன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் எனக்கு அனுப்புனாங்க. அப்புறம் எனக்கு ஒரு குட் நைட் மெசேஜ் அனுப்புனாங்க. நீங்க ஏன் இதுக்கு ரிப்ளைவே பண்ணல? சார், அது வந்து பேசிக்காகவே நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பேன் சார். அதனால மறந்துட்டு இருப்பேன். அப்படி என்ன உனக்கு வேலை பிஸி? நாங்கள் டைமண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அப்புறம் டைமண்ட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நாங்கள் கேரியர் யூஸ் பண்ணுவோம். சொமன் திசை கூட இதில் ஒரு கேரியராக இருந்தார். போன தடவை ஒரு பார்சல் டைமண்ட் அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கூட ஃபைல் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் இருக்கிற இடம் தான் தெரியல என்ன பண்ணுறது. ஏன்னா அந்த பார்சலில் பல கோடி ரூபா டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த இன்சிடென்ட்னால தான் காவியாவோட பேரண்ட்ஸ் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களா? மனோஜ் கிட்ட இப்போ சுத்தமா பணம் இல்ல. அப்புறம் எப்படி அவன் வீட்டு செலவு பார்த்துப்பான்? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனோஜை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா காவியா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாங்க. உங்ககிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை முறிச்சிக்க சொல்லி காவியாவை யாராவது ஃபோர்ஸ் பண்ணதா அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படி எதுவும் காவியா என்கிட்ட சொன்ன மாதிரி தெரியல சார். சார், மேடம், நான் அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துட்டு வந்துடுறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி காவியாக்கு இங்கே தான் ட்ரைனிங் கொடுத்தோம். அகாடமி டாப்பர் அவங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் ஜாப் போனவங்க அவங்க மட்டும்தான். எது ஏர்லைன்ஸ் வழியா அவங்க விட்டுட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க? இதை பாருங்க, காவியா கூட எங்களுக்கு இருக்க அக்ரிமெண்ட். மொத்த அமௌண்ட்டையும் அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்களா? இப்போதைக்கு அவங்களுக்கு 50,000 பே பண்ணியிருக்கோம். மீதி பணத்தை 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிடுவோம். காவியாவுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கான்ட்ராக்ட் அப்போ அவங்கள கடைசியாக மீட் பண்ணது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. என்டோர்ஸ்மெண்ட் அமௌண்ட்டால் தான் காவியா வேலையை விட்டு நின்று இருக்காங்கன்றதை மறைச்சிருக்காங்க சார். காவியா எதுக்காக வேலையை விட்டு நின்னதை அவங்க ஃபியான்சி அப்புறம் ஃபேமிலி கிட்ட எதுக்கு மறைக்கணும்? ஒருவேளை அகாடமி பற்றி ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால கூட நின்று இருக்கலாம். கான்ட்ராக்டை வேணும்னா கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்காகலாம் மர்டர் பண்ண மாட்டாங்க. சுவாதி சொல்லுங்க. காவியா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எதுவுமே புக் பண்ணல சார். மனோஜ் டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் காவியா அங்க இருந்து வேற ஒரு கேபை புக் பண்ணிருக்காங்க. நான் ஆர்டிஓக்கு அந்த கேபோட நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க விசாரிச்சுட்டு சொல்றதா சொல்லிருக்காங்க. குட். தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹலோ சார், எங்கள் கம்பெனி ஒரு குவாலிட்டியான கிளாஸ் லான்ச் பண்ணியிருக்கு. ரொம்ப டாப் குவாலிட்டி சார், ரொம்ப நல்லா இருக்கும். எங்ககிட்ட நிறைய ஸ்கீம்ஸ் கூட இருக்கு. சார், காவியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு பலமான ஆயுதத்தால் தலையில் தாக்கியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஃபிசிக்கல் அசால்ட் ஏதாவது? இல்லை சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 22 மார்ச் ஈவினிங் இறந்துருக்காங்க. 22 மார்ச் ஈவினிங்கா? ஆனால் காவியாவோட பேரண்ட்ஸுக்கு மார்ச் 23 வரைக்கும் மெசேஜ் வந்திருக்கு. காவியாவோட ஃபியான்சி மனோஜுக்கு கூட 22 நைட்டு குட் நைட் அனுப்பிச்சிருக்காங்க. காவியாவை கொன்ன அந்த ஆள் தான் காவியாவோட ஃபேமிலிக்கும் அவளோட ஃபியான்சி மனோஜுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கணும். ஒரு வேலை பண்ணுங்க, காவியாவோட மொபைல் லொக்கேஷன் டீட்டெயில்ஸை உடனே எடுத்துட்டு வாங்க. காவியாவோட ஃபோனை சர்வைலன்ஸில் வைங்க. எஸ் சார், கூட்ஸ் வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அட, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்துடும். எல்லாம் பக்காவாக போயிட்டுருக்கு சார். சார்,
ஃபர்ஸ்ட் காவியா இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருந்தா. ஆனா திடீர்னு சில விஷயங்களால அவ மனசு மாறிடுச்சு. காவியா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டா. அவளை யாராவது ட்ரபிள் பண்ணாங்களா? இல்ல சார். ஆனா மலேசியால நாங்க தங்கியிருந்தப்போ குட் நைட். Good See you. பாய். ஃப்ளைட்ல எங்க கூட இருந்த பேசஞ்சர்னு நினைக்கிறேன் சார். எங்களை ஃபாலோ பண்ணி ரூம் வரைக்கும் வந்து அதே ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்காரு. நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா ஏர்லைன்ஸ் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லி எங்களை தடுத்துட்டாங்க. நாங்களும் இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல காவியாவும் வேலையை விட்டு நின்னுட்டா. கடைசியா காவியா கிட்ட எப்போ பேசுனீங்க? சார், காவியா ரெசிக்னேஷன் கொடுத்ததுல இருந்தே அவளோட நம்பருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ போனை எடுக்கவே இல்லை. எங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்றோம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் ரொம்ப வற்புறுத்தினால தான் அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கா. இப்ப அவ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவ அப்படி செஞ்சிருப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன். அவ மனசுல என்னதான் நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணான்னு தெரியல. ஒரு பக்கம் வேலையை விட்டு சொல்லாம கொள்ளாம நின்னு இருக்கா. இன்னொரு பக்கம் நாங்க சொல்றதை கேட்காம மனோஜை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த கல்யாண முடிவு உங்க விருப்பத்துக்கு எதிராக தான் எடுத்தாங்களா? இத பாருங்க சார், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன அப்புறம் மனோஜோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. காவியாவுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் பத்தி தெரியுமா? எஸ் சார், அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் ஸ்மால் டைம் ஸ்டாக் மார்க்கெட் பிளேயர். எல்லா பிஸ்னஸையும் அவன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அவன் எதுலையும் ஜெயிச்சதில்லை. இவங்க ஒரு சாதாரண நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மனோஜ் டைமண்ட் பிஸ்னஸ் பண்றவன். இதுல ஏதோ ஒன்று இடிக்குது. இவங்களுடைய கதை என்ன? காவியாவை மனோஜ் ஃப்ளைட்டில் மீட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் லவ் வந்திருக்கு. மற்ற லவ் மேரேஜ் மாதிரி தான். மனோஜ் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அவனுடைய ஃபேமிலியை பத்தி கண்டுபிடிங்க. ஓகே சார். ஆமாம் மேடம், இந்த பொண்ணை நான் ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணேன். அப்புறம் ஜிகேபி ஹோட்டல் வாசல்ல ட்ராப் பண்ண மாதிரி ஞாபகம். மேத்தா ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. இது அவங்க பரம்பரை தொழில். அவங்க அப்பா சூரியகாந்த் போன பிறகு 2 அண்ணன் தம்பிங்களும் தான் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க சார். டைமண்ட்ஸ்க்காக எப்பவுமே அவங்களுக்குள்ள சண்டை வரும். சார் சார் மனோஜோட பெரிய அண்ணன் தான் இவரோட டைமண்டை திருடித்ததா அக்யூஸ் பண்ணுறாரு சார். ஆனால் ராஜ்கிட்ட கேட்கும்போது மனோஜ் தான் டைமண்டை திருடித்தா சொல்கிறாரு. சில கருத்து வேறுபாடால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியில் கூட ஏதோ பிரச்சனை இருக்கான். அப்புறம் மனோஜ் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு லோன் எடுத்திருக்கான். சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா என்ன? கோடியில பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன் நானு. காவியாவை கொள்றதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப அவ சம்பாதிக்கிற பணம்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. கேரியர்ஸ்க்கே நான் அவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல வியாபாரிகிட்ட இருந்து பணம் வருது. அவளை ஏன் சோமந்தி ஷாய் கமிஷன் கூட எனக்கு விட்டு கொடுப்பாரு. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சோமன்? நான் நல்லா தான் இருக்கேன். பிசினஸ்ல எப்படி போகுது? அப்படிலாம் ஒன்றும் பெருசா போகல. அட, எல்லாம் சரியாயிரும். ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இந்தாங்க சோமன் அண்ணா. சொல்லுப்பா. லாஸ்ட் அசைன்மெண்ட்டோட கமிஷன். அட மனோஜ், என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுறத. இவ்வளோ பணத்தெல்லாம் வச்சுட்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. இது நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், சரியா? சார், சோமனுக்கு என் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பல வருஷமா என் கூட பிசினஸ் பண்றவரு. இங்க பாருங்க சார், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் சார். அந்த டைமண்ட்ஸ் மட்டும் என் கைக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்னு தெரியாது. நான் எதுக்கு சார் காவியாவை கொல்ல போறேன்? நான் அவளை லவ் பண்றேன் சார். சரி, ஓகே, நீங்க போலாம். சார், ஒருவேளை மனோஜ் தான் காவியாவை கொலை பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருப்பானோ? ஒருவேளை மனோஜ் அழிக்குன்னு நினைக்கிறவன் இதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? சோமன் மிஸ்ஸிங் கேஸோடைய ஃபுல் டீடைல்ஸை எடுத்துட்டு வாங்க. ஒருத்தங்களோட பிசினஸ் ரன் ஆகுறதே நம்பிக்கையால தான். இந்த நம்பிக்கை தான் மார்க்கெட்ல எல்லாரும் கூடயும் அவங்கள ஒன்று சேர்க்குது. இந்த தங்கம், வெள்ளி, டைமண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்களும் கூட்டத்துல ஒருத்தங்களா மாறி போயிடுறாங்க. அந்த கூட்டத்துல கலந்துட்டா அவங்களையும் நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. கோடிக்கணக்கான வைரங்களை எடுத்துட்டு போறவங்களும் நம்ம கண்ணுக்கு சாதாரணமான ஆளுகளா தான் தெரிவாங்க. ரெண்டு நாளைக்கு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேமெண்ட்டை கூட கேஷ்ல தான் கொடுத்தாங்க. மிஸ் காவியா ஈவினிங் வெளியே கிளம்பி போனாங்க. ஆனால் அவங்க திரும்பி வரவே இல்லை. அப்புறம் அவங்களோட பொருட்கள்லாம் அவங்க ரூமில் தான் வச்சுருந்தோம். அவங்க எப்போ செக் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24th அவங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது சார்.
ஜென்ரலாகவே கெஸ்ட்டை எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா அவங்க திங்ஸை நாங்கள் லக்கேஜ் ரூமில் வச்சுருவோம். காவியாவுடைய லக்கேஜ் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. லேப்டாப்பை லேபுக்கு அனுப்பி செக் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். ஓகே சார், வாங்க காட்டுறோம். அந்த போர்ஷனை ரிவைண்ட் பண்ணுங்க. பாஸ். குப்தா சார், இந்த பொண்ணை நம்ம அகாடமியில் பார்த்தோம்ல, வினிதா. காவியாவை மீட் பண்ண போனோன்ற விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? சார், நான் வந்து காவ்யா மர்டர் நியூஸை கேட்ட உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். சார், காவ்யா ஹோட்டல் லேண்ட்லைன் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணி மீட் பண்ண சொல்லியிருந்தா. எதுக்கு கால் பண்ணாங்க? ஆக்சுவலாக காவ்யா கான்ட்ராக்டில் சைன் பண்ண பிறகு எங்கள் ஓரியன்டேஷன் டீமுக்கு அவளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன் சார். நான் ஒரு ஏரோஸ்ட்ரெஸ் ஆகணுங்கிறது எங்கள் அம்மாவோட மிகப்பெரிய கனவு. ஏன்னா அவங்களோட கனவுகளை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அதை வேண்டான்னு மறுத்துட்டாங்களாம். என்னுடைய தாத்தா பாட்டி எங்கள் அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணுறது தான் முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும்னு சொன்னாங்களாம். ஐ எம் ஷுர் உங்கள் அப்பா அம்மாவும் இதை ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்புறம் ஃபேமிலி குழந்தைன்னு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த எல்லா குறிக்கோளும் மாறிடுச்சு. அவங்க கனவை கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிக்கவே இல்லை. தேங்க்ஃபுல்லி இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்மள மாதிரி பெண்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த உலகம் நம்ம நினைக்கிற அளவுக்கெல்லாம் எந்த விதத்துலயும் மாறுதல் அடையவே இல்லை. எல்லாருமே அவங்க லைஃப்ல ஜெயிக்கிறது கிடையாது. நம்ம சொந்த வீடு நகரத்தையும் விட்டுட்டு தான் இந்த நிஜ உலகத்தோட மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தோட நம்ம போராடினா மட்டும்தான் நம்ம நினைக்கிறத நம்மளால நிறைவேற்றிக்க முடியும். நமக்குள்ள ஒரு பவுண்டரிஸை உருவாக்கிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அந்த சண்டை நமக்கானதா இருக்கும். டோன்ட் வேர் எ மாஸ்க் ஆஃப் ஹாப்பி ஃபேஸ். இஃப் யூ ஆர் டூயிங் ஸோ யூ ஆர் நாட் ஃபூலிங் அதர்ஸ், யூ ஜஸ்ட் ஃபூலிங் யுவர் செல்ஃப். சார், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பெரிய லாஸ் வந்துருச்சு சார். அட்மிஷன் பண்ண நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க சார். நாங்களும் காவ்யாவோட அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டோம். காவ்யா கூட எனக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேட்டா. அவள் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கான்ட்ராக்டை ரெனியூ பண்ண சொன்னான். அப்புறம் நான் வந்து வினய் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு வந்துட்டேன் சார். உங்களை ஹோட்டலுக்கு வந்து மீட் பண்ண சொன்னது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தெரியலையா? ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க சார். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இது அவங்க வீட்டுக்கு வர வச்சே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு ஹோட்டலுக்கு வர வைக்கணும்? சார், எனக்கு அப்படிலாம் யோசிக்க தெரியல சார். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. இது எப்படி ஆச்சு? மேம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. வீட்டில் எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க. இது ஒரு போலீஸ் கேஸ். நான் முதல்ல போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம சொந்த வீடு நகரத்தை விட்டுட்டு தான் இந்த நிஜ உலகத்தோட மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தோட போராடினா மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றிக்க முடியும். இதுல நமக்குள்ள பவுண்டரிஸை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த சண்டை நமக்கானதா இருக்கும். என்னாச்சு சார்? காவியா அந்த வேலையை விட்டுட்டு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம். பணத்துக்காக இந்த கான்ட்ராக்டை ஏன் இவங்க கண்டினியூ பண்ணாங்க? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதால காவியாவோட அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் பெரிய லாஸ் வந்திருக்கு சார். அதனால கூட காவியாவுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியமாக பட்டிருக்கலாம். இதை சொல்றதுக்காக வினிதாவை எதுக்காக ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க? காவியா மேலே ஒரு இம்ப்ரெஷனை வர வைக்கிறதுக்காக கூட கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் பிடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இவங்க இன்னும் ஜாபில் தான் இருப்பாங்கன்னு குப்தா நினச்சிருக்கலாம்ல. ஆனால் வினிதா போன பிறகு காவியா அந்த ரூமை விட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படி எங்கே போனாங்க? ஒரு வேலை பண்ணுங்க, ஹோட்டல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அங்கிருந்து காவியா யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, உடனே நான் அங்கே வரேன். மனோஜோட அண்ணனுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார். நான் தான் சொன்னேன்ல மேடம், நான் படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு. சீரியஸாக எதுவும் இல்லை மேடம். இங்க பாரு முக்தி, நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்.
நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்ல இல்ல மேம், கம்ப்ளைண்ட்ல எதுவும் வேணாம் மேடம். அப்படா நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு ரொம்ப வலிக்குது. முடிஞ்சா இப்போ நாங்கள் கிளம்பலாமா? வா போலாம். சார், ஐ ஆம் 100% ஷூர் சார். கன்ஃபார்ம் இது ஓம் வைலன்ஸ் தான் சார். பழைய காயங்களோட தழும்புகள் இருக்கு. தினமும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேமிலி ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. ராஜுவோட பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதால காவியா திரும்ப வரப்போறதில்ல. என் கணவன் நிஜமாக்க போய் தான் அவளுக்கு இந்த நிலைமை. என்னால சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் என் பொண்ணு சாதிக்கணும்னு நினைச்சது தப்புதான். அப்பா, அம்மாவுக்கு நீங்களாவது புரிய வைங்க. இதுக்கெல்லாம் நீ காரணம் இல்ல. இப்படி நடக்கணும்னு விதி இருந்தா நீ என்ன பண்ணுவ சொல்லு? சார் ஹோட்டலோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் படி வினிதாவுக்கு காவியா ஃபோன் பண்ணவே இல்லை சார். லேப்டாப் டேட்டாவை பத்தி ஏதாவது ரிப்போர்ட் கிடைச்சதா? டேட்டாவை அன்லாக் பண்ண கொஞ்சம் டைம் தேவைப்படுமா? டீம் கிட்ட நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த டேட்டாஸ் கிடைச்சாதான் நமக்கு ஏதாவது லீடு கிடைக்கும். காவியாவுடைய ஃபோன் ரெக்கார்டை ட்ராக் பண்ணீங்களா? சார் காவியாவோட ஃபோன் லொகேஷன் படி அவங்க மனிஷ் நகர் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் செக்டார் 15 இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் எம்ஜி ரோட். கடைசியா அவங்க ஃபேமிலிக்கு டெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒவ்வொரு லொகேஷன்லையும் காவியாவோட மொபைல்ல இருந்து மெசேஜ் போயிருக்கு. ஆனா மனிஷ் நகர்ல மட்டும்தான் மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. சுவாதி, மனிஷ் நகர் தான் நம்மளோட க்ளூ. காவியா எதுக்காக மனிஷ் நகர் போனான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். மனிஷ் நகரா? அங்க எங்களுக்கு யாருமே தெரியாது சார். ஆமாம் சார், காவியா எதுக்காக மனிஷ் நகர் போனான்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது சார். இல்லை சார், தெரியல. அவன் ஏன் சார் மனிஷ் நகர்லாம் போகணும்? எங்க அகாடமில தான் உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்தோம். அவங்க இப்போ உயிரோட இல்லைங்கிறது வருத்தமாக தான் இருக்கு. சார் சார் ஃப்ளை ஹை ஏர்லைன்ஸோட ட்ராவல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு சார். அவனோட பேர் ஷமீர். சூரத்தில் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கோம். காவியா கூட நான் ஃப்ளைட்டில் பேசினேன் சார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவங்களும் சூரத்தில் இருந்து தான் வந்திருக்காங்கன்னு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் அப்போ ரொம்ப போதையில் இருந்ததால் ஹோட்டல் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். சார், நான் அந்த ஏர்லைன்ஸ்கிட்ட அப்பாலஜ்மெண்ட் கூட கொடுத்துருக்கேன். நான் அன்றைக்கி செஞ்சது நினச்சி வருத்தப்படுறேன்னு சொல்லி. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார், அது சார் நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேனா சார்? ஏய், அவகிட்ட நீ என்ன பேசுன? மேடம், நான் ஒரு புக்கிங் பண்ணணும். சார், இந்த நேரத்தில் அது பாசிபிள் இல்லை. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இங்கே ஒரு இஷ்யூ இருக்கு. நாங்கள் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறோம். என்ன மேடம், பண்ணலாம், ஒரு பிரச்சனையே இல்லை, சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணலாமா? என் மூட கெடுக்காதீங்க. சரி, ஓகே, நம்ம மீட் பண்ணலாம். உங்களோட அட்ரஸை கொடுங்க. என்கிட்ட ஒன்று சொல்லு. காவியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம கூடவா நீ இருப்ப? சொல்லு. அம்மா கிட்ட இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? அவங்க ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க. அவ மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை தடுத்து நிறுத்தி இருக்க மாட்டேனா? நான் அப்படி விட்டுருக்க மாட்டேன். நந்தினி, அட்ரஸை நோட் பண்ணிக்க. ஹவுஸ் நம்பர் 55, விஐபி காலனி. நீ கண்டிப்பாக அங்கே போகணும். எஸ் மேம், நான் உடனே கிளம்பி போகிறேன். அகாடமின்ற பேர்ல நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் காவியா கண்டுபிடிச்சிருக்காங்க. குட் நைட், see you. பாய். காவியா, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படி நடிக்கிற? சார், காவியா தான் சார் ஹோட்டலுக்கு வர வச்சா. நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடியோ காட்டினோம். உனக்கு என்ன வேணும்? இந்த வேலையெல்லாம் முதல்ல நீங்க நிறுத்திக்கணும். இங்க பாரு காவியா, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது. அகாடமியில் சேர்ற பொண்ணுங்க நிறைய சம்பாதிக்கணும்னு எங்க கூட அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. உங்க அகாடமியில ட்ரைனிங் எடுத்த ஒரு பொண்ணு நான். இன்ஸ்டிடியூட் பேரை நான் கெடுக்க விரும்பல. நான் இப்போவே போலீஸ்க்கு போய் ஃபோன் பண்ண இரு போறேன். இரு இரு இரு
போலீஸ்க்குலாம் கால் பண்ண வேண்டாம். நான் வினய் கிட்ட பேசிட்டு சொல்றேன். அதனால தான் காவியாவை நீ மர்டர் பண்ணிட்டியா? இல்லை சார், பணம் கொடுத்து இந்த விஷயத்தை சமாளிக்கணும்னு தான் பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மர்டர் நியூஸ் தான் கிடைச்சது. குப்தா சார். இவங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள வைங்க. உண்மையை சொல்ற வரைக்கும் அவங்கள வெளியே விடக்கூடாது. ஓகே சார். சுவாதி, சைபர் செல்லுக்கு கால் பண்ணி லேப்டாப்போடைய டேட்டாவை ரெக்கவர் பண்ணுங்க. ரைட் சார். நீ முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாதே. எதுக்காக இப்படி திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்ட? இங்க பாரு, முக்தி இன்னும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கறா. ஒருவேளை அவ நான் கம்ப்ளைண்ட் அவளுக்கு கொடுத்தா நல்லது தான் பண்ணுறேன். இன்னும் அவளை நான் வெளியில் துரத்தாமல் வச்சுருக்கேன். சார், அவங்களோட ஆன்லைன் டிரைவ்ல இருந்து வீடியோவை கண்டுபிடிச்சிருக்கோம் சார். இங்க பாருங்க. காவியா ஷேத்தோட கேஸ்ல போலீஸ் நாளுக்கு நாள் புது விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு லிங்க் என்னன்னா, ஒருத்தர் தன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி பிளாக்ல ஏதோ நாத்து அடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. போலீஸும் அங்க போயிருக்காங்க. போலீஸ் அங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சார் அந்த டைமண்ட்ஸால என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நான் எதுக்கு சார் சோமனை கொல்லணும்? ஆனா உனக்கு மட்டும் தான் தெரியும் சோமன் கிட்ட கோடிக்கணக்கான டைமண்ட்ஸ் இருந்ததுன்ற விஷயம். ஃபர்ஸ்ட் சோமனை கொன்னுட்டு அவன் கிட்ட இருந்த டைமண்ட்ஸ் அப்புறம் எடுத்துக்கிட்டேன். சார் நான் சோமனை கொல்லல சார். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். யாரும் எனக்கு எதிராக சதி பண்றாங்க. அப்ப நான் இந்த வீடியோல இருக்கிறது யாருன்னு சொல்லு. இல்ல வேற ஏதாவது கதை இருக்கா? ஆமா சார், இது நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். காவியா தான் ரெக்கார்ட் பண்ண சொன்னாங்க. என்ன சொல்ற? சார் காவியனோட பிளான்ல வெறும் டூல் மட்டும்தான். என்ன பிளான்? முக்திக்கும் எனக்கும் ஒரு அஃபேர் இருக்கு சார். அது யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் ஃப்ளைட்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். அவளோட பேர் காவியா. முதல்ல சொல்றத கேளு. அவ ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அப்படின்னா இந்த ஜாபுக்கு அவ தான் பெர்ஃபெக்டானவ. ஃபுல் டைமும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பா. நினைச்சு பாரு, எப்பவுமே ட்ரிப்ல தான் இருப்பா. அப்ப நம்ம ட்ரிப்புக்கு போலாம். அப்புறம் என்ன பண்ண போற சொல்லு. நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. என்னோட பிளான் படி காவியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். சீக்கிரமாவே கல்யாணம் பண்றதா இருந்தோம். காவியா எப்பவுமே ஃப்ளைட்ஸில் பிஸியாக இருந்தா. எப்போவாவது மெசேஜ் பண்ணிப்போம், அவ்வளோதான். என்னோட பிளான் படி நான் காவியா கிட்ட இந்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட் கூட ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதையே ஒரு காரணமாக வச்சு காவியா என்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தா. சர்ப்ரைஸ். காவியா, சார் காவியா அதை பற்றி என்னோட வீட்டில் மாட்டி விட்டுட்டா. ஆனால் என்னோட பிரதர் ராஜுக்கு என்னோட அஃபேர் பற்றி தெரிஞ்சிருச்சு. அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். வீட்டை விட்டு என்னை வெளியே துரத்துனதால என்கிட்ட பிஸ்னஸும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த முக்தி கூட என்னை விட்டுட்டு போயிட்டா. ஒரு நாள் காவியா எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொன்னான். அது எனக்கு சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் பிரதர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு தெரியுமா? இங்கே பாரு முக்தி, நானும் இப்போ பிரிஞ்சாச்சு. உனக்கு இப்போ என்ன வேணும்? உன் குடும்பமானம் போகாமல் இருக்க உன்னோட அஃபேரை நான் வெளியில் சொல்லாமல் இருப்பேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அகாடமியில் இருக்க ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். அகாடமியில் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது. அதனால பல பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னையும் வேலையை விட்டு நிறுத்தினாங்க. எனக்கும் ஹெல்ப் வேணும். அகாடமியோட ஆக்டிவிட்டீஸை வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இதை நம்ம எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீ நம்ம மேரேஜ் பற்றி என் பேரண்ட்ஸ் கிட்ட தாராளமாக பேசலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம இந்த கல்யாண நாடகத்தை போட்டு தான் ஆகணும். சார் நான் காவியாவை கொல்லலை சார். இன்ஃபேக்ட் நான் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். காவியா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன பொண்ணு யாரு? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது சோமனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட்டை வச்சு தலையில் அடிச்சு கொண்டு இருக்காங்க. காஸ் ஆஃப் டெத் blunt force trauma. காவியா கேஸ் மாதிரியே தான் இதுவும். சேம் மர்டர் பேட்டர்ன். அப்படின்னா இந்த 2 மர்டரையும் ஒரே ஆள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு.
இந்த 2 பேர் இறப்புல யாருக்கு லாபம் இருக்குதோ அவன் தான் கொண்டு இருக்கணும். முக்தியும் மனோஜும் அஃபேர்ல இருக்காங்கன்னு காவியா அவங்க கிட்ட சொன்னாங்களா? என்னது? காவியா எனக்கு ஃபோன் பண்ணாளா? இங்க பாரு, முதல்ல நீ சோமன் குமாரை கொண்டு இருக்க, அப்புறம் உன் தம்பி டைமண்ட்ஸை திருடிட்டான்னு வீட்டை விட்டு துரத்திருக்க. இதுக்கு மேல போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையை சொல்லிடு. என் குடும்ப பேரை கெடுக்கணும்னு நினைச்சா அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இப்படி தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. நான் முதல்ல சோமனை கொல்லல. காவியாவை நீ தானே கொன்ன மனோஜ் மேல பழிய போடுறதுக்கு? நான் யாரையும் கொல்லல சார். ரொம்ப கதை கட்டாதீங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நான் எந்த தப்பும் செய்யல. இந்த 2 பிரதர்ஸையும் நல்லா ட்ரீட் பண்ணுங்க. காவியா, சோமன் இந்த 2 பேரையும் கொன்னது யாருன்னு இவங்க வாயாலேயே ஒத்துக்கணும். அகாடமில காவியாக்கு க்ளோஸா அப்படின்னா காவியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேஹா தான். அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் ஒன்னா தான் இருப்பாங்க. ட்ரைனிங்க்கு 2 பேருமே ஏர் ஹோஸ்டஸ் அகாடமிக்கு தான் போனாங்க. குட் ஈவினிங் சார். எங்களோட கம்பெனி ஒரு கேஸ் லைட்டர் லான்ச் பண்ணிருக்கு. ரொம்ப நல்ல ப்ராடக்ட் சார். ரொம்ப நல்ல ஸ்கீம். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆன்ட்டி, உங்களோட சாப்பாடெல்லாம் பார்த்தா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆவனானே தெரியல. ஏன் செலக்ட் ஆக மாட்டேன்னு சொல்ற? 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரால தான் நான் வாரத்துக்கு 6 நாள் டயட்லயே இருக்கேன். வந்துட்டியா நீ? ஒரு நாளாவது சாப்பிட விடுங்க. உனக்கு என்னப்பா, நீ நல்லா சாப்பிடு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவளோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நேஹாவோட டெத்தை பத்தி கேட்டோன்னே காவியா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அவ இறப்புக்கு காரணமான உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னா. நேஹா சூசைட் பண்ணிக்கிட்டான்றதையே காவியா நம்பவே இல்ல. காவியா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்ததால நாங்க அவளை மும்பைக்கு வேலைக்கு அனுப்பினோம். சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு 2 வருஷம் இருக்கும். இப்போ காவியா மர்டர் கேஸ்க்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் சார்? அது என்ன கனெக்ஷன் கண்டுபிடிக்க தான் கேட்கறோம். மேகாவுடைய போட்டோகிராஃப் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். காவியாவோட ஃப்ரெண்டு மேகாக்கும் உங்க அகாடமில தானே ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அகாடமில என்னாச்சு? சார், அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. மேகாவுடைய சூசைடுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை காவியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளை நீ கொன்னுட்ட, அப்படிதானே? ஹோட்டல்ல காவியாக்கும் உனக்கும் என்ன நடந்ததுன்ற உண்மையை நீ சொல்லிடு. பேசு. சார், நான் சொல்லிடுறேன் சார். சார், அன்னைக்கு ஹோட்டல்ல. அப்புறம் நேஹாக்கு என்ன நடந்துச்சு? அவ சூசைட் பண்ணிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேகா சூசைட் பண்றதுக்கு முன்னாடி ஷகுன் தான் எனக்கு கால் பண்ணான். ஷகுன் என்கிட்ட என்ன சொன்னானா, நேகாவை யாரும் மொலஸ் பண்ணியிருக்காங்களாம். யாரவ? இப்போ அவளை நீ எங்க அனுப்பியிருக்க? என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டல்ல? இதோ பாரு, இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அமைதியா இரு. நீ மணிஷ் நகர்ல தானே தங்கியிருந்த? ஆமா. சொல்லு உண்மையை சொல்றானா? அது சார், காவியா திடீர்னு என்னோட வீட்டுக்குள்ள வந்தா சார். நீ என் ஃப்ரெண்டை ரேப் பண்ண தானே? ரேப்பா? நானா? என்ன சொல்ற? நேஹா, நான் நேஹாவை பத்தி கேக்குறேன். எல்லார் வீட்டுக்கும் போற மாதிரி தான் அவ இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்தா. நல்லா கேட்டுக்க, நான் அவளை ரேப்பெல்லாம் பண்ணல. விக்கி காவியாவோட பிரதரா? அவனை எப்படி உனக்கு தெரியும்? விக்கியும் நானும் சேர்ந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் சார். அப்படிதான் எனக்கு காவியாவோட பிரதர் விக்கின்னு தெரியும். அதை பார்த்து அவளும் ஷாக் ஆயிட்டா. விக்கி ஏன் தம்பியா? இல்ல, நீ போய் சொல்ற. என்ன, அவன் உன்னோட பிரதரா இருந்தா விட்டுருவான்னு நினைக்கிறியா? சமீர் கால் பண்ண உடனே நான் அங்கே போனோம் சார். உள்ளவா? காவியா, அப்போ நீ மும்பைக்கு போகலையா? இங்கே என்ன பண்ணுற? மறைக்காம உண்மையை சொல்லு. ஷமீர் தானே நேஹாவை ரேப் பண்ணா? ஷமீர், என்ன நடக்குதுங்க? நேகா இந்த இடத்துக்கு வந்தாளா? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? நேஹாவுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏதோ தப்பாயிடுச்சு. அப்போ நான் போதையில் இருந்தேன். என்ன சொன்ன நீ? அப்புறம் டைமண்ட்ஸ் உன்னோட கபோர்ட்ல நான் கண்டுபிடிச்சேன். அது உனக்கு எங்க கிடைச்சது? நான் இதை எப்படி கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் நிறைய இழந்துட்டேன். நான் கூட மனோஜ் நம்புறதுனால தான் நீ அவர் கூட இருக்கன்னு நினைச்சேன். நினைச்சு கூட பார்க்கல சரியான நேரம் வரும்போது அவர்கிட்ட இருந்து டைமண்ட்ஸ் நீ திருடுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. உங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட பிடிச்சி தர போறேன். காவியாவோட பாடியை நாங்கள் சமீர் வீட்டில் வச்சுருந்தோம்.
அவளுடைய ஃபோனை வச்சு நிறைய லொக்கேஷனில் மெசேஜ் அனுப்புனது நான் தான். சரியான நேரத்துக்காக காத்திருந்தோம், பாடியை டம்ப் பண்ணுறதுக்காக. எங்களுக்கு சரியான ஒரு நேரம் கிடைச்சிது. அப்போ அந்த பாடியை நாங்கள் எடுத்துகிட்டு போய் டம்ப் பண்ண கிளம்பிட்டோம். சோமனை எப்படி கொன்னீங்க? அவன்கிட்ட டைமண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. சார், மனோஜை என்னோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு என்னை ஒதுக்கிக்கிட்டே இருந்தார். ஆனால் நான் அவரை விடலை, எப்பவும் அவர் கூட டச்சில் தான் இருப்பேன். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மனோஜ் கூட சோமன் இருக்கிறத பார்த்தேன். அவர் மனோஜ்கிட்ட டைமண்ட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருந்தார். நான் உடனே சமீருக்கு ஃபோன் பண்ணேன். சோமனை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பினேன். என்ன தம்பி இப்படியா வண்டி ஓட்டுவீங்க? கேட்கறேன்ல. உன்னுடைய பேராசையால ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உன் சிஸ்டரையும் மர்டர் பண்ணியிருக்க. பணத்தை விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் உறவுகள் மட்டும்தான். ஆனா உன் பேராசைக்காக இது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. என் பொண்ணு என்னடா பண்ண? என்ன பண்ண? வாயை திறந்து சொல்லுடா, என்ன பண்ண? உன்னெல்லாம் நான் குழந்தையிலே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருக்கணும். என் பொண்ணை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிட்டியடா. அப்பா, அப்பா நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்கப்பா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஒரு சரியான முடிவெடுக்க ஒருத்தவங்களுக்கு 2 நாள் போதும். நேஹாவோட மரணத்துக்கு காரணம் அகாடமியில் நடந்த ராக்கெட்டா? நான் சரியான வழியில தான் போய்கிட்டு இருக்கேனா? மனோஜ் மேலே எனக்கு இருக்கிற அஃபேர் விக்கிக்கு தெரியுமா? இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அவன் அந்த டைமண்ட்ஸை திருடி இருக்கான். என் பிரதர் பண்ண தப்ப கண்டிப்பாக நான் திருத்தி ஆகணும். முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கு. வாழ்க்கையில நல்ல வழியும் இருக்கு, கெட்ட வழியும் இருக்கு. அதுல நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோன்றது தான் முக்கியம். மனோஜ் மேத்தாவும் முக்தி மேத்தாவும் அவங்களோட லிமிட்குள்ளேயே இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி நடந்திருக்காது. விக்கியோட எண்ணம் கிளியரா இருந்திருந்தா கண்டிப்பா சிஸ்டரோட ஃப்ரெண்ட் நேஹாவை ரேப் பண்ணிருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல, விக்கி பணத்து மேல பேராசைப்படாம இருந்திருந்தா கொலை செஞ்சிருக்கவும் மாட்டான், டைமண்ட்ஸை திருடி இருக்கவும் மாட்டான். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஃபேமிலி, சப்போர்ட், லவ் எல்லாமே ரொம்ப முக்கியம். பணத்தை விட அன்பு, மனிதநேயம் தான் முக்கியம். பேராசை ஒரு மனுஷனை கண்டிப்பா அழிச்சிடும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பெட்ரோல் அலர்ட்ல ஒரு புது கேஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருங்க. எப்பவும் நீங்க விழிப்போடவும் பாதுகாப்போடவும் இருக்கணும். தொடர்ந்து கிரைம் பெட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.